அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதியை கூப்பிட்டேன். அம்பியாபதி எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார் ஒன்னே ஒன்று இருக்கு சார். ஒன்றுலாம் பத்தாது, 2-3 வைங்க. யாருக்கு வேணா எப்போ வேணா என்ன வேணா ஆகும். எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா காட் கிரேஸ் ஒரு 10 டேஸ்ல வந்து பெருசா யாருக்கும் இன்ஜூர் ஆகல. சின்ன சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th டே எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இத்தனை டெக்னீஷியன் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்ல தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது தெரியாது. அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். அவர்கள் வந்து என்ன ஷூட்ல இருக்கும்போது கோ டைரக்டர் வந்து சொன்னாரு, பக்ருதீன் சார் இவங்க வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி 2 வார்த்தை திட்டுவாங்க சார் அப்படின்னு. சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்த ஷாட் போது திட்டிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டு உடனே பக்ருதீன் சாரை கூப்பிட்டு, என்ன சார் இது நீங்க 2 சீன் தானே சொன்னீங்க சார், இன்னும் இவ்வளவு இவ்வளோ திட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இல்ல அவர் சொன்னாரு மேடம் கூட 2 வார்த்தை போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். ஆனா இப்படி பச போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஆனா அப்புறம் அறந்தாங்கி நிஷாட் அப்புறம் சொன்னேன் வந்து இல்ல இது நீங்க பண்ணது கரெக்ட் தான். இந்த வந்து சீன் அப்பதான் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி அந்த சீன் அதே போல ரொம்ப நல்லா வந்தது.